நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. தினேஷ்லாம் அப்படி பண்ணிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. இல்ல ரொம்ப நல்லா இருக்கு படம். சூப்பர் படம், நல்லா இருந்துச்சு. நீங்களே சொல்லுங்க. அட்டகத்தி தினேஷ் ரொம்ப வருஷம் சூப்பரா பாருங்க. செம்ம மூவி. படம் நல்லா இருந்துச்சு. இந்த பாபா சொல்லும். எனக்கு அமுதா பிடிச்சிருக்கு. பிடிச்சிருந்ததா? ஆமா. நல்லா இருந்ததா? யாரு நல்லா இருந்துச்சு. கெத்து. கெத்தா? நீங்க சொல்லுங்க. படம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்தது ஸ்டார்டிங் டு எண்ட். இந்த டைரக்டர் எதிர்பார்க்கவே இல்ல. இவ்வளவு நாள் எங்க இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங் டு எண்டும் கம்ப்ளீட்டா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. தினேஷ் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? செமையா இருந்தது. அவரு ஹாரிஷ் கல்யாண் எல்லாருமே எல்லாரோட ஆக்டிங்கும் செமையா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு அந்த விஜயகாந்த் சாங் விஜயகாந்த் அதுதான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா ரொம்ப சீரியஸா இல்லாம ஸ்டார்டிங் டு எண்ட் த்ரூ அவுட் த ஃபிலிம் என்ஜாய் பண்ணோம். ஃபேமிலியா பார்க்கலாமா? ஃபேமிலி எல்லாரும் பார்க்கலாம். எந்த படத்துல அப்படி இப்படி சீனு நெளிற மாதிரி அந்த மாதிரி எந்த சீன்ஸும் கிடையாது. எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்தது. எப்படி இவ்வளவு நாள் எங்க இருந்தாரு இந்த டைரக்டருங்கிற மாதிரி ஒரு ஃபிலிம் இது. ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தடுத்து அவர்கிட்ட நிறைய மூவிஸ் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். சூப்பரா இருக்குங்க. ரப்பர் பந்து ஃபிலிம் சூப்பரா இருக்கு. கிரிக்கெட் பிளஸ் வந்து அதுல என்டர்டெய்னிங்காவும் இருக்கு. பட் ஆனா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தினேஷோட ஆக்டிங் சூப்பர், ஹரிஷ் கல்யாண் ஆக்டிங்கும் சூப்பர். இவரு அட்டகத்தி தினேஷ் எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு? சூப்பர். அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. பட் ஆனா நிறைய மூவிஸ்லயே அவன் வரலாம். நல்லா இருக்கு அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ். ஊர்க்கார பையன் நடிச்ச மாதிரி இருக்கு. பட் ஆனா மெச்சூர்டான ஆக்ட்ரஸ் எப்படி நடிப்பாங்களோ, ஆக்டர் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி நடிச்சிருக்காரு. கிரிக்கெட் மட்டும் இல்லாம காஸ்ட் வைஸ் அதை பத்தியும் நல்லா பேசியிருக்காங்க. நல்லா இருக்கு ஃபிலிம். டோட்டலா சூப்பரா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாமா? ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எதுவுமே இல்ல, ஃபுல்லுமே சூப்பரா இருக்கு. யூ ஃபிலிம் தான் நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, புதுசா இருந்துச்சு. ஊர்ல எல்லாம் கிரிக்கெட் பால் எப்படி ரப்பர் பந்துல கிரிக்கெட் பால் போனாங்க, ப்ரோக்ரஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியா பார்க்கலாம். எல்லாமே ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. எல்லாமே ஃபீலிங்ஸா இருக்கட்டும், ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி. அவர் எப்பயுமே செமையா நடிப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த படம். நல்லா சூப்பரா இருந்தது. யார் ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு அவரு ஆமா தினேஷ், அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இந்த இதுலயும் சூப்பரா பண்ணிருக்காரு. ரொம்ப பிடிச்சிருக்கு. மியூசிக்லாம் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. டைரக்ஷன் எல்லாமே நல்லா இருந்து சூப்பரா இருந்து. எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதான் எல்லாரும் ஃபேமிலியோட வந்துரும். தினேஷ் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. டோட்டலி படம் சூப்பரா இருக்கு. நிறைய நல்ல படங்கள்லாம் வருது. இந்த ரப்பர் பந்து, நெய்யழகன், மாலை, இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள்லாம் வந்தது. இந்த படம் லாங் டைம் ஆஃப்டர் லாங் டைம் இந்த படம் பார்த்துருக்கேன். நல்லா இருக்கு படம். எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கு. நம்ம டே டு டே நம்ம சின்ன வயசுல நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணதே இப்போ நேரில் பார்க்குற மாதிரி இருக்கு. படம் நல்லா தான் இருந்தது. எங்கேஜிங் இருந்தது. கடைசி வரைக்கும் நல்லா இருந்துச்சு. தள்ளி விடு. நல்லா இருந்தது. தினேஷ் தினேஷ் இந்த புது டைமென்ஷன்ல காட்டியிருந்தாங்க. ஹரிஷ் கல்யாணம் நல்லா நடிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி எல்லாம் ஆல் ஆடியன்ஸ் தான். எல்லா ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. தனியா இல்லை, நல்லா இருந்துச்சு. நீங்க படம் நல்லா இருந்துச்சு. ஒரு டைம் பார்க்கலாம். ஃபேமிலி கம் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா நல்லா இருந்தது. தினேஷும் ஆக்டிங்கும் ஹரிஷும் நல்லா இருந்தது. பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு இது மாதிரி போட்டிருக்காங்க அந்த சாங்கை. அப்பப்போ இன்ட்ரோஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியா பார்க்கலாமா? ஃபேமிலி பார்க்கலாம். மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு.